வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். தமிழில் நம்மை சிந்திக்க வைக்கக்கூடிய ஏராளமான முதுமொழிகள், பழமொழிகள் என்ற பெயரிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. பல மொழிகள் அனுபவத்தால் உணரப்பட்ட மொழிகளாக, அவைகள் நமக்கு பாடங்களாக பல செய்திகளை நம் கண்முன்னால் கொண்டு வந்து நிற்க வைக்கிறது. இதோ தமிழிலே சொல்லுவார்கள், யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே என்று சொல்லுவார்கள். அந்த யானை இந்த தெருக்களில் வரும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். அது முன்னாடி வரும், அந்த கழுத்தில் கட்டிகிட்டு இருக்கிற சவுண்டு பின்னாடி கேட்கும். யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே என்ற இந்த பழமொழி வாழ்க்கையை ஒரு சொடக்குவதற்குள் ஒரு வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிய வைக்கிறது. மனிதனுடைய மனம் எப்பயுமே இன்பமாக இருக்கணும், வெறும் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும். இன்பத்தை விரும்புவதும் துன்பத்தை வெறுப்பதும் மனிதனுடைய இயல்பு. ஆனால் மனிதன் இலகுவாக ஒன்றை மறந்து விடுகிறான். இரவுக்கு பிறகு பகல், பகலுக்கு பிறகு இரவு வருவதைப் போல இன்பத்திற்கு பிறகு அடுத்து துன்பம் வரும் என்பதை, அதுவும் இயல்புதான் என்பதை, வாழ்க்கையினுடைய முக்கிய நகர்விலே அதுவும் சேரும் என்பதை அவன் மறந்து விடுகிறான். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்று சொல்லப்படுவதைப் போல இன்பத்தை அனுபவிக்கிறோமா? கஷ்டத்தை அனுபவிப்பதற்கு மனம் தயாராக இருக்கணும். குதூகலத்தை மட்டும் அனுபவிக்கிறோமா? சில நேரங்களில் இழப்புகள் ஏற்பட்டு மனது காயப்படும், மனது கவலைப்படும். அதற்கும் தயாராக வேண்டும். ஆம், இன்பமும் துன்பமும் கலந்துதானே வாழ்க்கை. புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.